ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பராக ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 கப் பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா சூடாகட்டும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் இப்போ 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுடலாம். இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதே பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். அதே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஜீனி கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை. நம்ம குலாப்ஜாம் ஜீரா தான். கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். ஜீனி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இந்த பிசு பிசுப்பு வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இதை ஆஃப் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம கிளறி வச்ச ரவை நல்லா ஆறிடுச்சு. இது கூடவே 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கையில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிக்கிட்டு ஒரு சின்ன கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த ஓரத்துலையும் இப்படி தேய்ச்சி விட்றலாம். அதே மாதிரி இந்த ஓரத்துலையும்
இந்த மாதிரி ஒரு ஷேப்பு. அதே போல் எல்லாத்தையும் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இந்த ஓரத்துலையும் இந்த மாதிரி இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஒரு ஷேஃபாக எடுத்து வச்சுருக்கேன், செஞ்சு வச்சுருக்கேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேஃப் தேவையோ அந்த மாதிரி இதை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். நம்ம செஞ்சு வச்சதெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல எண்ணெயை சூடு பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா ப்ரௌனாக வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்த செட்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஜீனி பாகில் நம்ம பொரிச்சதை போட்டுக்கலாம். நல்லா 1/2 hour இல்லாட்டி 1 hour ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான இந்த ரவை ஸ்வீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.